ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் மீ கௌசி. இன்றைக்கி நம்ம சேனலில் சுறா புட்டு ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபிஷ் ஐட்டமை வெரைட்டியாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு இந்த டிஷ்ஷை பண்ணி கொடுத்தா அது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த டிஷ்க்கு தேவையான மீனை நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு 1 கப் தண்ணியில் நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்ட மீனை ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் இந்த டிஷ்ஷை பண்ணுறதுக்கு சுறா மீன் எடுத்துக்கிறேன். நீங்கள் இதை சுறா மீன் கிடைக்காட்டி பெரிய மீனை கூட வச்சு ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணாமல் நீங்கள் இதை கொதிக்க வச்சிங்க அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷோட ரா ஸ்மெல் ஹெவியாக இருக்கும். அதை தவிர்த்துக்கிறதுக்காக தான் நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு 5 மினிட்ஸ்லேயே அந்த ஃபிஷ் குக் ஆகிரும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா அது ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் இப்போது கொஞ்சமாக அந்த சூடாகவே கொஞ்சமாக டேப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதோட தோலை நம்ம பீல் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கையால். ஸோ நார்மலாக நீங்கள் பீல் பண்ணிக்கிட்டாலே அது வந்துடும். சில பேர் நினைக்கலாம், ஸோ நம்ம தண்ணியில் வேக வைக்கிறப்போ ஃபிஷ்ஷோட அந்த சத்துக்கள் எல்லாமே தண்ணியில் போயிடும், அப்புறம் இது வெறும் ஃபிஷ் தானே அப்படின்னு நினைக்கலாம். ஸோ அப்படி நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஃபிஷ்ஷை குக் பண்ணுறதுக்கு நீங்கள் இட்லி குக்கர் யூஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். டர்மரிக் பவுடரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ்ஷை குக் பண்ணி எடுத்து கூட பண்ணலாம். ஸோ 2 ஸ்டெப்பில் எந்த ஸ்டெப் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதோட தோலை மட்டும் இந்த மாதிரி பீல் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அந்த ஃபிஷ் நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்னா அதோடய தோல் நம்ம லைட்டாக தூக்கும் போதே அது வந்துடும். ஸோ அதனால் 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஸ்மெல் வருது அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு ஆஃப் பண்ணிடாதீங்க. ஸோ பெரிய மீனாக இந்த டிஷ்க்கு செய்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. அதர்வைஸ் நான் மற்ற ஃபிஷ்லேயும் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுவும் பெரிய ஃபிஷ்ஷில் பண்ணலாம். கம்மியாக முள் இருக்கிற இடத்துல முள் இருக்கும் இல்லையா, கம்மியாக முள் இருக்கிற மீனை பார்த்து நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நான் உள்ளே இருக்கக்கூடிய முள்ளை தனியாக பிரித்து எடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் இந்த டிஷ்ஷை பெரியவங்களுக்கு குக் பண்ணி கொடுக்குறதா இருந்தால் நோ ப்ராப்ளம். நீங்கள் இந்த முள்ளை தாராளமாக இந்த டிஷ்குள்ளே சேர்த்துக்கலாம். அதர்வைஸ் சில்ட்ரன்ஸ்க்கு இந்த டிஷ்ஷை நீங்கள் கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த முள்ளை சேர்க்க வேணாம். அந்த முள் சேர்த்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ சுறா மீனோட அந்த முள் அவ்வளோ இதெல்லாம் இருக்காது. ஸோ இதுக்கு ஃப்ளேவர் பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன், மஞ்சள் தூள். ஸோ இது எல்லாமே ஃபிஷ்ஷுக்கு ஃப்ளேவர் கொடுக்குறது தான். அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன், சில்லி பவுடர். ஸோ உங்களுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மீனுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறமா இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஃபிஷ்ஷை நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். ஸோ தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிக்க தேவையில்லை. ஏற்கனவே நம்ம இந்த ஃபிஷ்ஷில் தண்ணி சேர்த்து தான் வேக வச்சுருப்போம். ஸோ அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஸோ அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். அது பீஸாக கிடக்கக்கூடாது, நல்லா மாவு மாதிரி ஆகணும். நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கையால். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டிஷ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கோகனட் ஆயில் இல்லாதவங்க நார்மல் ரீஃபைண்ட் ஆயிலே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா ஃபுல்லாக பொரிஞ்சு வரணும்.
அதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் ஆட் பண்ணியிருக்கிறேன். சீரகம் வந்து ஆப்ஷனல் தான், ஸோ நீங்கள் ஆட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஆனியன் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கிறேன் சின்ன சின்னதாக, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் ஒரு 2 பச்சை மிளகாவை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து குக் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா, ஸோ அதனால் ஆனியன் வந்து நல்லா குக் ஆகணும். ஸோ நீங்கள் இந்த ஆனியன் குக் ஆகிறதுக்கு சால்ட் ஆட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், நான் இப்போ ஆட் பண்ணலை. அதுக்கப்புறமா இதுக்கு ஃப்ளேவருக்கு வந்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பெரிய துண்டு இஞ்சியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து ஜிஞ்சர் பேஸ்ட்டாக கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சில பேர் வந்து இந்த மாதிரி இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கிடக்கும்போது வாயில் வந்து நம்ம சாப்பிடும்போது பட்டுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மிக்ஸிங்கை வந்து எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஃபிஷ்ஷை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஆனியன் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அதோடய ஃப்ளேவரை பாருங்கள், நார்மல் பொரியல் பண்ணுற மாதிரி தான். ஸோ நம்ம ஆட் பண்ணக்கூடிய மசாலாஸ் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த டைமில் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு தேவைன்னா நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஆனியன்ஸ்க்கு வந்து எந்த ஃப்ளேவரும் நம்ம கொடுக்கல டேஸ்ட்டுக்கு, அதனால் இந்த டைமில் வந்து நான் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் அண்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஆல்மோஸ்ட் இது குக் ஆகிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் வந்து அது புட்டு மாதிரி உதிரி உதிரியாக வரணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கைட்டு வந்து அதை மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு இறக்கி வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், சுறா புட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிளான டிஷ் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.